நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு சிறுகதை, நம் கதை. இந்த சிறுகதையை எழுதியவர் தமிழ்நாட்டில் இருந்த கவிஞர் கவிதாயினி சங்கர கோமதி கருப்புசாமி. அந்த நல்ல சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கதைக்குள் செல்கின்றேன். மழை தேநீர். அருணும் நந்தினியும் எதிர்பாராத நேரத்தில் மழையில் நனைந்ததால் சாலையின் ஒரு புறம் ஒதுங்கி நின்றார்கள். அவர்களை கடந்து சென்ற அத்தனை பேருந்துகளும் நிறைமாறாத கற்பனை போல் கடந்து சென்றன. புடவை நனைந்து அந்த மழை நாளில் நந்தினி மலர்ந்த புத்தகம் பூவாக தெரிந்தாள் அருணுக்கு. அருகில் நின்றிருந்தாலும் மழையில் நனைந்திருந்தாலும் எந்தவித பதட்டமோ நடுக்கமோ வாட்டமோ இன்றி மழையை ரசித்த வண்ணம் நந்தினி நின்றிருந்தாள். கனமழை சாலையில் கொட்டியதை பார்த்திருந்தாள் நந்தினி. அருணுக்கோ மனதில் இடிந்த இடியும் மின்னலுமாய் கனமழையாய் நந்தினி பொழிந்து கொண்டிருந்தாள். நொடிகள் நிமிடங்களாகி மழை துளியில் கரைந்தது. சற்று கரிசனம் போலும் சில மணி துளிகள் கடந்தும் வானம் தன் முகத்தை காட்டியது. போலாமா வேண்டாமா, நனைந்து விடுவோமா இல்லை பேருந்து வருமா என்று குழம்பிய வேளையில் தான் நந்தினி முதல் முறையாக அருணை பார்த்தாள். இவள் மனதில் கொட்டிய மழை இப்போது உதட்டில் சட்டென புன்னகை தானாகவே வந்து ஒட்டிக்கொண்டது அவன் உதட்டில். மனதில் எழுந்த புன்னகை அவனை காட்டி கொடுத்து விட்டது. சிரித்து விட்டான். நந்தினியும் புன்னகைத்தாள். இருவரும் பரஸ்பரம் அறிமுகமானார்கள். மழை பெய்ததால் பேருந்து வருவது சந்தேகமே. இருவரும் இணைந்து நடந்தே அல்லது ஆட்டோவிலேயோ பயணிக்க பேசிக்கொண்டார்கள். ஆட்டோ எதிர்பார்த்து நடந்து வந்த வேளையில் தீநீர் அருந்தும் தருணம் கிடைத்தது. தேநீர் பருகிய வேளையில் இருவரும் இன்னும் தங்களை பற்றிய அறிமுகம், முகவரி, கைபேசி எண்களும் பரிமாறியது. தேநீருடன் அவர்களது உரையாடலும் இனித்தது. ஆட்டோவேறே நந்தினியை அவள் வீட்டில் விட்டுவிட வந்தபோது அவளது வீட்டையும் அறிந்து கொண்டான் அருண். மறுநாள் இந்த சந்திப்பும் உரையாடலும் இனி நட்பாகவும் அடுத்து காதலாகவும் மாறும் என்பதை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. 10 வருடங்கள் கடந்து இதே இடத்தில் மறுபடியும் ஒரு மழை நாளில் அருகில் இருக்கும் பள்ளியில் பொடிக்கும் குழந்தைகளை அழைக்க அவர்கள் இருவரும் வரும் வேளையில் முதலாக சந்தித்த அந்த இடத்தையும் மறந்து வாழ்வியல் பயணத்தில் சிக்கிவிடுவோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அடுத்த சிறுகதை ஊடாக சந்திப்பேன் என்று நன்றி கூறிக்கொண்டு அன்பு கதாசிரியர் சங்கர கோமதி கருப்புசாமி கவிஞருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் வான்காற்றை கேட்டு எங்களுக்காக ஆதரவு தரும் அந்த சகோதரிக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறும் நான் RGR மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. நமக்கு பிரச்சனை அல்ல. மட்டும் அருகில் வந்தால் விரும்பிய கனவுகள் நிஜமாதான். ஒரு சொற்சிலம்பரம் போல உன் இன்பம் என் வாழ்வாக.
யாவரும் அறியாதது பெண்ணும் அவள் தாகம் அதன் நிகரோ காதல் நீயும்